வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரை வச்சு அதில் ஆயில் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை போட்டிருக்கேன். இப்போ ஏலக்காய் ஒரு 2 போட்டிருக்கேன். இப்போ ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து தனியா ஒரு 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் வறுத்துட்டு. இப்போ இது வறுத்தாச்சு. அடுத்து இதில் ஒரு 6-7 மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சூடு ஆறினோடனே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுத்தோம்ல, அதனால் சட்டி எப்படி இருக்குது. அந்த வறுத்த சட்டியிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிடலாம். வதங்கிடுச்சு. நான் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள்லாம் போட்டு அதை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சிக்கன் பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 4 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.